அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, கலா தொழுகை அப்படிங்கிறது இருக்குதா, கலா தொழுகை எப்படி தொழுவுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொழுகையை கலா வாக்க கூடாதுங்க. தொழுகையை கலா வாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நம்ம மீறி மிஸ் ஆயிடுச்சு, கலா ஆயிடுச்சு, அப்ப நம்ம அதை திரும்ப தொழணுமா, திரும்ப தொழுதான் ஆகணும். உதாரணமா ஒரு பிரயாணத்தில் போறோம், பஸ்ல போறோம், அல்லது ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ஞாபகம்லாம் இருக்குது, தொழணும் ஞாபகம் இருக்குது, அது தொழ முடியல, தொழுவதற்கான சூழ்நிலை இல்லை, ஒரு இடி பார்க்கற தொழ முடியல, பக்தி முடிஞ்சு போச்சு, போனது போச்சு, விட்டுலாமா, திரும்ப தொழணுமா, திரும்ப தொழுதாகணும். கலா வாக்குறதுக்கான அதெல்லாம் மகரிப் சேர்த்து தொழுதுக்கலாம், அசர தொழுதுக்கலாம், ஃபஜ்ர் அது முழிக்க முடியாது, லஹர் சேர்த்து தொழுதுக்கலாம். இது ஹராம், கூடாது. அதான் சொன்னோம், தொழுவையை கலா வாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இந்த சலாத்த காணத்தல் மோமினின கிதாப மோகூத்தா, தொழுகை என்பது மோமின்களுக்கு நேரம் குடிக்கப்பட்ட கடமை அல்லாஹ் சொல்றான். கலா வாயிடுச்சு நம்மள அறியாம, திரும்ப தொழணுமா, உடனடியாக நேரம் வரும்போது தொழுதுதான் ஆக வேண்டும். இதான் ஷரியத்துடைய சட்டம்.